Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 872 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஆளுக வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கொக்காமக்கா அந்த டாட்டு கப்பெல்லாம் கண்ட மேனிக்கு சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எய்ம் வைக்கிறானுங்களோ இல்லையோ, ஆனா சுடுறத மட்டும் நிறுத்தவே இல்லை. அந்த டைம் ஜிம்பைய பாத்தீங்கன்னா கப்பலை ஓட்டுற மாதிரி ஓட்டல, ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கான். எல்லாம் கண்ணா பின்னான்னு அங்க அங்கன்னு தெரிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த டைம் தான் சஞ்சய் கால் பண்ணி நான் லூஃபிய பாத்துட்டேன்னு சொல்லுவானா. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, அப்பாடா ஒரு வழி அவன் வந்துட்டான்னு. ஆனா பையன் பயங்கரமா அடிபட்டு நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கான். எக்கம்ஸ் ஆல்ரெடி ப்ரூலி மேல கண்ணை வச்சதுக்கே கடுப்புல இருக்கானுங்க. இதுல வேற லூஃபியையுமே மறைச்சு கூப்பிட்டு வந்திருக்கான்ல, அது இன்னும் கடுப்பாயிரும். யாராலையும் நம்ப முடியல, இவன் கட்டகுரியவே ஜெயிச்சிருக்கான்னு. சரி ரைட், இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி பாஞ்சு வந்து ஒரே போடு. பய ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஆனா விடமாட்டானுங்கல்ல, ஒரு வெளுத்த மண்டையன் சரண்டராக இல்ல வெட்டி வீசிடுவேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்ட வருவான். லூஃபி வேற ஏர்ல இருக்கானா, சோ எஸ்கேப் ஆறதுக்கு கொஞ்சம் முக்கிட்டு இருக்கும் போது தஞ்சி பாஞ்சு வந்து ரைசின் வாயிலே ஒரு அடி தெரிச்சிருவான். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல திடீர்னு இப்படி ஒருத்தன் வருவான்னு. இங்க நம்மளுக்கு சந்தோஷம் சஞ்சியை பார்த்துட்டோன்னு. இனி இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதானே, நம்ம பயலால ஏர் வாக் பண்ண முடியும். நார்மலா கீழே ஒன்னானுங்கன்னா விரட்டி விரட்டி அட்டாக் பண்ணுவானுங்க. ஏர்ல போகும்போது கொஞ்சம் அட்டாக் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் அந்த ஒரே மாதிரி இருப்பானுங்க அந்த கலர் கோழி மண்டையனுங்க. அதான் அந்த ராக் பேப்பர் சிசர் விளையாண்டானுல, அவனுங்க வந்து சஞ்சியை கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. இவ்வளவு நேரம் அந்த பெக்கம்சி இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு கடைசியில புஷ்வான மாதிரி புஷ்னு போயிட்டானேன்னு பார்த்தோம். ஆனா இல்ல, அவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு லூஃபிய பார்த்தோன்னே ஓகே அவனை காப்பாத்த சஞ்சி வந்துட்டான். இனிமேட்டு அவங்கள எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போக வைக்கிறதா என் வேலை. பெட்ரோவோட ஆசையும் அதானே. சோ எவனையும் அவங்க வழியில போக விட மாட்டேன்னு வெறி கொண்டு முக்குவான். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு அந்த கலர் கோழி மட்டையனுக்கு எல்லாத்தையும் பொலன்னு பொலந்து கட்டிடுவான். அடி ஒன்னு இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுங்க வந்து கண்ணா பின்னான்னு பெக்கம்ஸ் விட்டுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா தெரிய விட்டுருவான். சஞ்சய் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பெக்கம்ஸ் தான் வந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சான். ஆனா அவன் வெறி பிடிச்சி இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, அவன் நம்ம ஆளுல காப்பாத்தானே இவ்வளவு தூரம் வந்தான். ஆனா வந்த வேகத்துல சஞ்சீவே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். நான் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ரெண்டு பேரும் பேண்டு கிடப்பாங்க. அவங்களை அட்டாக் பண்றதுக்காக கையை ஓங்குவான். அந்த டைம் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு சவுண்ட், டே பெக்கோம்ஸ் ஸ்டாப் பண்றான்னு. அப்படியே ரெட்டா இருந்த கண்ணு ப்ளூவா மாதிரி பைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் சஞ்சய் கிட்ட எந்திரிச்சு இங்க இருந்து தப்பிச்சு போ, நான் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் உடனே சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இறங்கி அடி பொலந்து கட்டிட்டு இருப்பான். அந்த டைம் நெருப்பு மாதிரி சஞ்சய் ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ண வரும். அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா டைரக்டா வந்து பெக்கோம்ஸ ஒரே அடி முடியாம முக்க ஆரம்பிச்சிருவான். சுலோங்கா மாறிட்டாங்கன்னா நல்லா ஸ்பீடா இருப்பாங்க. அதுவும் இவன் பீஸ்ட் மின்னல் வேகத்துல இருக்கணும். இப்படி சொங்கி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுல வேற அந்த ஓவன் பார்த்துட்டு இப்ப நீ மூணை பார்த்து மாறிட்டில, இதுக்கப்புறம் நீ மூணையே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்லுவானா. அத்தனை பேரும் கையில இருக்க ஸ்பியரை தூக்கிட்டு வீசுவானுங்க. அவன் பாடியில சரக்கு 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 சரக்குன்னு போய் இறங்கும். அதான் அட்டாக் பண்ண வருதுன்னு தெரியுது இல்ல, நகர்ந்து போக வேண்டியதானே. எல்லாத்தையும் பாடியில வாங்கிட்டு அதுக்கப்புறம் சண்டை போடுறானாமா. சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அதுக்கு சண்டை போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்படி சாதுவா நின்னு அடி வாங்க கூடாது. சஞ்சய் பார்த்துட்டு கதறிட்டு இருப்பான், பெக்கோம்ஸ் பெக்கோம்ஸ்ன்னு. அதான் முடிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் என்ன பெக்கோம்ஸ். அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவான். அப்ப அந்த டைம் என்ன தம்பி அங்க பார்த்துட்டு இங்க கோட்டை விட்டான்னு திடீர்னு ஒருத்த வந்து அடிப்பான் பாருங்க. அடி வாங்கி பொத்துன்னு விழுவான். என்ன சஞ்சய் இவ்வளவு கேர்லஸா இருக்கான், இல்ல அவனுங்க ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களா, சரி என்னமோன்னு. ஆனா இப்ப கீழே விழுந்து மாட்டிட்டானுங்க. ஓவன் பார்த்துட்டு கண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் கடல்ல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அங்க பிளாஸ்ட் ஆனதுல இங்க இவனுக்கு அதிருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்படியே பதறி போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அட்டாக் ஆகி வெடிச்சது எல்லாமே அந்த வில்லப்பள்ளியோட டாட்டே ஷிப் தான். யார் இந்த வேலையை பார்த்தான்னு சுத்தி பார்த்தா அது நம்ம ஜெர்மா 66. திடீர்னு எங்க வந்தானுங்கன்னு தெரியல. ஆனா அவனுங்களுமே ஒரு பெரிய பட்டையோட வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா எல்லாம் ஃப்ரெஷ் பீஸா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த 4 பேரும் போசெல்லாம் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க பாருங்க, வேற மாதிரி அப்படியே கலர் கலரா வந்து எல்லாத்தையும் கதற விடுவாங்க. நம்ம ஆளுகளை ரவுண்டு கட்டி இருக்க அத்தனை பேர்த்தையும் பொலந்து கட்டிட்டு இச்சிஜி நம்ம சஞ்சய்க்கு தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து காப்பாத்தலைன்னா தான் இவங்க யாருமே உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்களே. அதெல்லாம் சரி, ஜெர்மா 66 இங்க என்னடா கிண்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இது கோயின்சிடென்ஸ் சஞ்சி. இந்த மூலகட்ட முட்டா பள்ளியில பொலந்து கட்டுறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். ஜெர்மா 66ஓட வெறியாட்டத்தை இனிமேட்டு இவனுங்க பார்க்க போறானுங்கன்னு வேற லெவல்ல பில்டப்பா இருக்கும். நம்ம பள்ளிகளுக்கு மட்டும் பக்கத்துலயே லக்கு கொட்டி கிடக்குது. எங்க போய் மாட்டினாலும் ஏதாச்சும் பண்ணி தப்பிச்சிடறானுங்க. சரி இதுக்கப்புறம் என்னென்னலாம் கலவரம் பண்ணி எஸ்கேப் ஆக போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.